பேசியது அதிகமாக அன்றைக்கே அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் சொன்னார்கள், கொள்முதல் விலையில் மக்களுக்கு அந்த விவசாய பெருமள மக்களுக்கு மாடு வளர்ப்போருக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமத்தினை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் கொள்முதல் விலை 4 முதல் 6 வரை ஏற்ற எருமைப்பால் 6 ரூபாய்க்கும் பசும்பால் 4 ரூபாய்க்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஏற்றப்பட்டிருக்கிறது தவிர நாம் நினைக்கிறபடியெல்லாம் ஏற்றப்படுவதில்லை. ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை முதலமைச்சர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கொள்முதல் செய்கிற விவசாயிகளின் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டுதான் இந்த நடைமுறையை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அவர் தவறான கருத்து. இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு மாண்புமிகு அரவிந்த் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இருமொழிக் கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக நான் பேசுகிற கருத்திலேயே மிக பல நேரம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் கூட இந்தி மொழியை திணிப்பதை எதிர்ப்பதற்கான பல்வேறு காரண காரியங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக அஞ்சல் துறையாக இருந்தாலும் சரி, ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, இந்தி மொழி திணிக்கப்படுமையானால் அதை உடனடியாக எடுத்துக்காட்டி அதை திரும்ப பெறுகிற மத்திய அரசு திரும்ப பெறுகிற வாய்ப்பு இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். பொருளாதார மந்த நிலையை பற்றி குறித்து ப. சிதம்பரம் பேசினால்தான் அவர் மேலே இப்போ பிடிவாரண்டு போட்டிருக்கதா ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே நடந்து வருகிற வழக்கு நீதித்துறை நம்ம கையில் எடுக்க முடியாது. இது அவரே நீதிமன்றத்துக்கு கொண்டு தடையாணை பெற்றிருக்கிறார். திருப்பி அது முன்ஜாமீன் இருக்கிறார். நீதிமன்றம் நிராகரித்த நிலையிலே தான் அவர்கள் விசாரணைக்குத்தான் கூப்பிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அவரை கைது செய்த விசாரணையில் தெரிந்து கொள்வதற்காக. ஏன்னா அதில் சொல்கிறத பார்த்து அவங்க சொல்ல இன்றைக்கி ஜட்ஜே சொல்லியிருக்கிறார், அந்த நீதித்துறையுடைய முன்ஜாமீன் வழங்க நிராகரிக்க நீதித்துறை இருக்கிறார். இதில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் அவருடைய ஒப்புதலின்றி எதுவும் நடக்கவில்லை, அவருடைய ஒப்புதல் இருந்திருக்கிறது, ஆகவே நாங்கள் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு எடுக்க நடவடிக்கையை நாம் விமர்சிக்க முடியாது. சிபிஐ எடுக்க நடவடிக்கையை அரசுக்கு சம்பந்தம் இல்லை. சிபிஐ என்பது தனிப்பட்ட ஒரு துறை. அந்த தனிப்பட்ட துறையில் எடுக்க நடவடிக்கையை அரசாங்கமோ இல்லை நம்முடைய தூண்டுதலுக்கோ வருவதில்லை. ஆகவே இதை விமர்சிக்க நான் விரும்பவில்லை. இல்லை, அவர் ஒரே நாடு தான், இந்தியா என்பது ஒரே நாடு தான். ஆனால் ஒரே மொழின்னு சொல்லலையே அவர். ஒரே நாடு ஒரே தேசம் சொல்ல ஒரே மொழின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்களே இருமொழி கொள்கை தமிழ் என்ற மொழிக்கு என்றைக்காவது ஆபத்து வருமையானால் எப்பக்கம் பூந்து விடும் இந்தி என்று சொன்ன அந்த பாரதிதாசன் வழியிலே நாவலர் வழியிலே நாங்கள் என்றென்றைக்கும் கொடி தூக்கி நிற்போம். அந்த தனியை அவங்க எடுக்கலை, எல்லாத்தையும் எடுத்தாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொன்னபடி ஒரே நாடு இந்தியா, ஒரே நாடு மறுக்கலை. இந்தியாவில் மாநிலம் தமிழ்நாடு, அவ்வளோதான். அந்த ஒரே நாட்டில் அவரவர் மொழி அவரவருக்கு அரசாங்க மொழியாக ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கணும் தொடர்ந்து ஆயிருக்கு. அது தமிழ் மொழி நமக்கு மொழி உணர்வோடு இங்கே இருக்கிறோம். தமிழ்நாடு என்ற மாநில உணர்வோடு நாம் இருக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை, பிரிப்பதும் பிரிக்காதும் அரசு வசதிக்காக மக்கள் கோரிக்கைக்கேற்ப. மக்கள் இங்கே கோரிக்கை மதுரை மாவட்டத்தை பிரிக்கணும் அவசியம் இருந்தால் கோரிக்கை வரும். அந்த மாதிரி கோரிக்கை அதனால் மதுரை மாவட்டத்தை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க மதுரை பிரிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா மாநகராட்சி தனிமையான நிர்வாகத்தில் இருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு IAS கட்டுப்பாட்டில் அதுவே 4 தொகுதிகளில் உள்ளடக்கி இருக்கிறது. மீதம் 6 தொகுதி தான் இருக்குது. அதனால் இதை பிரிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு மக்கள் சில பேர் கருதுகிறாங்க. சில பேர் விரும்பலாம், அவர்கள் வசதிக்காக விரும்பலாம். அது அரசாங்கம் மக்களுடைய கருத்து கேட்பதற்கு அப்புறம் முடிவெடுக்கும். தொடர்ந்து இது போன்ற பிரிவினைகள் அதிகப்படுத்தப்பட்ட பிறகு வட தமிழகம் தென் தமிழகம் என்று 2ஆவே பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, அது நீங்கள் சொல்கிற கருத்து இப்போதைக்கு ஏற்புடையது அல்ல. அந்த கருத்து பிரிக்கிறது, மாவட்டம் பிரிக்கிறது மக்களுடைய வசதிக்காக, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அமைய வேண்டும், போக்குவரத்து வசதிக்காக மாவட்ட ஆட்சியர் பிரிக்கிறாங்க. இதை தவிர மத்திய அரசு நிதி கொடுக்கறது மாவட்ட அளவில் கொடுக்குறாங்க. உண்மையே சொல்ல போனால் மாவட்ட அளவில் நிதி கொடுக்கிறார்கள். எந்த வறட்சி மாவட்டமாக இருந்தாலும் சரி, வெள்ள மாவட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசும் சரி, அடுத்த மாநில நிதி உதவும் சரி, கடன் வழங்குறதும் சரி, மாவட்ட நிதி வழங்கும். அந்த மாவட்டத்திற்கு அதிகமான நிதியுதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் போக்குவரத்து வசதி, அந்த அடிப்படையில் தான் மாவட்டங்கள் பிரிக்கப்படுகின்றன. இதில் பல தாலுகா ஆஃபீஸர், IAS ஆஃபீஸருக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆக முடியாத வாய்ப்பு இருக்குது, அவங்க மாவட்ட ஆட்சியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல RDOக்கள் வாய்ப்பு இல்லாமல் இன்னும் பேனலில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மாவட்டங்களை பெருமை ஏற்படுகிறது. மக்கள் கருத்துக்கிணங்க இந்த அரசு மாண்புமிகு அரவிந்த் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்டங்களை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை இன்னும் ஏற்படவில்லை. மழைநீர் சேகரிப்பு எந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு? மழைநீர் சேகரிப்பு மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டு வரப்பட்ட முன்வைக்கப்பட்ட மிக அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதிலே பல்வேறு சிரமங்கள் சாதாரண மக்களுக்கு இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு அருமை அண்ணன் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள் அத்துணைகளும் இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பு கட்டிடங்கள் உடனடியாக பண்ண வேண்டும் என்று அதற்கான நிதியை ஒதுக்கி
இப்பொழுது அரசு பள்ளிகளுக்கும் சரி பஞ்சாயத்து யூனியன் பள்ளிகளுக்கும் சரி மழைநீர் சேர்க்க சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளும் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு முதற்கட்டமாக செய்திருக்கிறார்கள். இந்த வழிமுறையை நாம் அனைவரும் மக்கள் பின்பற்றுவேனால் மழைநீர் சேகரிப்பு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த பள்ளியில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை இருக்கு இல்லை 3 போர் இருக்குது. இது தவிர மாநகர்கள் இந்த குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்திலேருந்து இப்போ காவிரி நதி பேசுந்து திருநகருக்கு எல்லா ஊருக்கும் தண்ணி வருது. அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் அவங்க நம்பரை கொடுங்க, கேட்டு வாங்கி இங்கே 3 போர் போட்டிருக்காரு. செல்வகுமார் போட்டிருக்காரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனுடைய இதில் ஆரம்பித்தது. இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சி உடனடியாக தண்ணீர் இல்லை என்றால் உடனடியாக லாரியில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற ஊடக நண்பர்கள் குறிப்பிடுங்கள் எங்கே தண்ணி இல்லை என்று. மதுரையை பொறுத்த வரைக்கும், மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆணையரும் சரி மற்ற அலுவலரும் சரி நீர் இல்லாத நீர் பஞ்சமே நீர் பற்றாக்குறையே வராத அளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் நாங்கள் எனக்கு மதிப்பிற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் அது இப்படி ஒருவேளை குறிப்பிட்டிருப்பாரே. ஆனால் நான் பார்க்கல, இருந்தாலும் நீங்கள் ஊடகத்தில் செய்கிறீங்க. இன்றைக்கு திருப்பூர்ன்றத்தில் என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அவர் குறிப்பிட்டு சொல்லட்டும். என்ன கோரிக்கை வச்சார், என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, சாலை வசதி நிறைவேற்றப்படவில்லை. இங்கே ஏற்கனவே இருக்கிற அரசு பல்வேறு திட்டங்களை திருப்பூர் தொகுதியில் மிக திறமையாக செய்திருக்கிறது. இங்கே குடிநீர் பற்றாக்குறையோ மின் பற்றாக்குறையோ சாலை பற்றாக்குறையோ அதிகமாக எந்த இடத்துல இல்லை. கிராமந்தோறும் சாலை இருக்கிறது, இணைப்பு சாலைகள் இருக்குன்னு சாலை இருக்கின்றன. எல்லா ஊர்லேயும் எலக்ட்ரிக் முடியும். இப்போ சாதாரண விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் எக்ஸ்டென்ஷன் ஏரியா கூட இப்போ கரண்ட் லைட் உடனடியாக ஆணையாளர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஆணையிட்டு இருக்காங்க. இப்போ கூட திருப்பண்ண போதில் 27 லைட்டு போடுறதுக்கு உடனடியாக ஆணையிட்டு இருக்கிறாங்க. அவர் கோரிக்கை கொடுத்தோன்னா அதுவும் நிறைவேற்றுவோம். நாங்களும் இங்கே இருக்கிற பொதுப்பணியாற்ற யார் சொன்னாலும் அத்தனையும் நிறைவேற்றுவோம். எதுக்கடி நிறைவேற்றப்படாமல் இருக்கிற திட்டம் என்னவென்று சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவார். இந்த அரசு நிறைவேற்றின அரசு நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால் வந்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதை நிச்சயமாக நானும் வரவேற்கிறேன். அது என்ன குறிப்பிட்ட கோரிக்கைன்னு அவரோடு சேர்ந்து நாங்களும் போராட தயாராக இருக்கிறோம். இல்லை தனியார் பத்திரிகை பற்றியே கேட்கவில்லை. இல்லை நான் வந்து அந்த நோக்கத்தில் இல்லை. இன்றைக்கு நேரத்தில் ஏறக்குள்ள 53 ஆண்டுகள் அரசியலில் இருந்துட்டேன், பொது வாழ்வில் இருந்துட்டேன். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு துறையை கேட்குறதோ இல்லதோ இது அரசியல் இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்கள். இந்த துறை எனக்கு கொடுங்க, இந்த துறை கூட முதலமைச்சர் நினைத்தால் வாய்ப்பு கொடுக்கலாம், அதற்கான சூழ்நிலை உருவானால் வாய்ப்பு கொடுக்கலாம். அதற்கான சூழ்நிலையும் இது கிடைக்கும்போது ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு கிடைப்பதற்கு, எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அரசு நேரடியாக நாங்கள் சந்திப்பது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தே பல்வேறு சாதனை எங்களால் செய்ய முடிகிறது. அதனால் அது ஒரு பெரிய காரணம் இல்லை. தனியார் பத்திரிகையில் ஊடகத்தில் எது வேணாலும் எழுதலாம். பட் எங்களுடைய நோக்கம் மிகச்சிறப்பாக பொதுப்பணி ஆற்ற வேண்டும். அந்த பொதுப்பணியில் முறையாக சிறப்பாக செய்கிற மன திருப்தி எங்களுக்கு இருக்கிறது. இல்லை ராஜன் செல்லப்பா அது கேட்கவே இல்லை. சொல்லப்போனால் குறுக்க போனால் அதற்கான முயற்சியிலோ எதில் மற்றவங்க மாதிரி சொல்கிற பத்திரிகையில் நீங்கள் எழுதுகிற மாதிரி அதற்கான முயற்சியிலே கூட நான் ஈடுபடவில்லை. இயற்கையாக முதலமைச்சர் நினைத்தால் யாருக்கு வேண்டாலும் கூடுதல் பொறுப்பை கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம மதுரை மாவட்டத்திற்கு ஒருத்தருக்கு கூடுதல் பொறுப்பு கிடைத்தது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பி மதிப்பிற்குரிய இவருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பவர்ஃபுல் போஸ்ட்டாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாங்க. அது இந்த மதுரை மாவட்ட மக்களுக்கு பயன்படும் என்பதில் நான் அரசு முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.